பொங்கல் சிறப்பு மக்கள் மன்றம். தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும்? தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இனிய தைப்பொங்கல் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாள் 2026 பொங்கல் திருநாள் ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானது? 3000 ரூபாய் கிடைச்சிச்சு, அதனால மட்டும் இல்லை. இன்னொரு முக்கியத்துவம் இதுல என்ன அப்படின்னா, இப்படி கூட சொல்லலாம், இன்னும் நிறைய கிடைக்க போகுது, மார்ச் ஏப்ரல் மே மாசம்லாம் வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்கான அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆண்டு. நம்முடைய அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆண்டு தேர்வு செய்ய போகிறோம். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. எப்பயுமே அந்த நம்ம ஒரு புதிய தொடக்கத்தை வைக்கும்போது ஒரு மங்களகரமாக அன்னிலேருந்து நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்லப்படக்கூடிய விஷயம். யாருக்கு வழி பிறக்கும் அப்படின்னு இன்னைக்கு கேட்குறோம். எந்த கட்சிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த 2-3 மாதங்கள் எந்த கட்சி சரியான வழியில் போக போகுது, வெற்றி பாதையில் போக போகுது அப்படிங்கிற ஒரு மெசேஜும் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். வழி பிறக்கணும்னா முதல்ல கூட்டணி அமையணும், வழி பிறக்கணும்னா வேட்பாளர் கிடைக்கணும், வழி பிறக்கணும்னா சின்னம் கரெக்டாக கிடைக்கணும், வழி பிறக்கணும்னா மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கணும், வழி பிறக்கணும்னா அவங்க பிரச்சாரத்தை சரியாக செய்யணும், வழி பிறக்கணும்னா தேர்தல் அறிக்கையில் நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து கணக்கெடுத்து அதெல்லாம் அவங்க அறிவிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தை மாதம் யாருக்கு வழி பிறக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் மன்றத்தில் நம்ம கேட்க போகிறோம். முதலாவதாக தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும் என்று சொல்ல தமிழக வெற்றி கழகத்தின் லோயலாமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும்? 2 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு அண்ணன் விஜய் அவர்களால் வழி பிறந்து விட்டது. தீய சக்தி திமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வழி கிடைக்க போகிறது. வெள்ளித்திரையில் வெற்றி நாயகனாக ஜொலித்தவர் அண்ணன் விஜய் அவர்கள். ஜனநாயகனாக அரசியல் களத்தில் ஜொலிக்கிறார் மக்கள் நாயகனாக. அந்த மக்கள் நாயகனை வீழ்த்துவதற்காக ஜனநாயகனுக்கே இம்புட்டு சிக்கல். நம் அண்ணன் விஜய் அவர்கள் தடையை பார்ப்பது இது புதுசு கிடையாது. தடை என்றால் அதை உடை. அந்த தடையை உடைப்பதற்கு இளைஞர் படையும் மக்கள் படையும் தயாராக இருக்கிறாங்க. மாணவர்களுடைய கல்வி கடனை அரசு தள்ளுபடி செய்யும். மாணவர்கள் வங்கியில் வாங்கிய அந்த கல்வி கடனை அரசே ஏற்கும் என்று சொல்லி 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ஆளும் திமுக எத்தனை மாணவர்களுடைய கல்வி கடனை அரசே ஏற்றிருக்கிறது? நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, ஆளும் திமுக சார்பாக மாணவர் அணி தலைவர் வந்திருக்காரு. அவர் பேசினாதான் மிக சரியாக இருக்கும். நேற்று கூட இந்த லேப்டாப் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது இந்த பல்புன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேப்டாப்பை இவங்க கொடுத்துட்டாங்க. அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், ஐயா கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் கொடுக்கும்போது இருந்துச்சு. வாங்கின உடனே நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் போட்டோவை எடுத்துட்டாங்க, ஐயா கருணாநிதி அவர்களுடைய போட்டோவை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு நம் வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த லேப்டாப்ல ஒட்டுறாங்க. வால்பேப்பர்ல தமிழக வெற்றி கழகத்துக்கான அந்த வால்பேப்பரை ஒட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, உடனே நெட் ஆன் பண்ணி யூடியூப்ல போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த லேப்டாப்ல யூடியூப்ல போயிட்டு உங்க விஜய் உயிரன வரவா என்கின்ற மிகப்பெரிய அளவில் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பு கண்ணுக்கு தெரியாது அப்படிம்பாங்களே, இல்லை ஆப்பு கண்ணுக்கு தெரியும். ஒட்டுமொத்த இளம் தலைமுறையினர் எல்லோரும் அண்ணன் விஜய் அவர்களின் பக்கபலமாக நாங்கள் நிற்கிறோம் என்பதை நேற்று சமூக வலைதளம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க. பொங்கல் தொகுப்பு 4 வருஷம் மறந்துட்டாங்க. இப்போ திடீர்னு பொங்கல் தொகுப்பு 3000. ஏன்னா தேர்தல் வருது.
அப்போ கூட அந்த 3000 வாங்கிட்டு என்கிட்ட ஒரு 4 பேர், என்னங்க ஜனநாயகம் படம் வரல, வந்துருச்சா டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக இந்த காசு பயன்படுமே. அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லாமே நமக்கு சாதகமாகத்தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலும் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார். அடுத்த சுற்றில் சந்திப்போம். நன்றி நன்றி திரு லோயலாமணி அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகா அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க 3000 ரூபாயில என்னமா பண்ண போறீங்க? அவங்க டிக்கெட் புக் பண்ண போறாங்களா? நான் 3000 ரூபா வாங்க மாட்டேன். என் மக்களை கையேந்த நிலையில் இருந்து என் மக்களை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. மாதம் 1000 ரூபாய்க்கு முதலமைச்சரின் மனைவி நிற்பதில்லை, ஏன் தாய் எதுக்கு நிற்கணும் அப்படிங்கிற கேள்வியோடு நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நிற்கு. தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும்னு கேட்குறாங்க. பொங்கல் நாளே விவசாயிகளுக்கான பொங்கல் தான். பொங்கல் நாளே விவசாயிகளுக்கான பொங்கல் தான். பொங்கல் என்பதே அது தமிழர்களுக்கான பண்டிகை தான். இது நாம் தமிழர் கட்சிக்கான பண்டிகையாகத்தான் இருக்க போகுது. நாம் தமிழர் கட்சிக்கான பொங்கலாகத்தான் இது இருக்க போகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்றாரு திராவிட பொங்கல் வைப்பேன் அப்படின்னு. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஏன் திராவிட உகாதி கொண்டாடவில்லை? திராவிட ஓணம் ஏன் கொண்டாடல? ஏகாதி உகாதி பண்டிகை திராவிடம் இல்லை, அது கன்னடர்கள் தெலுங்கர்களுக்கான பண்டிகையா இருக்கு. ஓணம் மலையாளிகளுக்கான பண்டிகையா இருக்கு. ஆனா தமிழர்கள் ஆரம்ப காலம் மட்டும் 50 மாற்றல்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய சூரியனை வழிபடக்கூடிய இந்த தமிழர் பண்டிகை மட்டும் ஏன் திராவிடமாக நீங்கள் மடை மாற்றுகிறீர்கள்? திராவிடம்னா என்ன பொருள்? என்ன பொருள்? அதனால எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னார், அவர் திராவிட பொங்கல் வைக்கட்டும், நாம திராவிடத்தையே பொங்கல் வைப்போம் என்று சொல்றோம். வருகின்ற 2026 ஏற்கனவே அதிமுகவுக்கு அணிலா வேலை பார்த்தாங்க, இப்போ திமுகவுக்கு குயிலா வேலை பார்க்க போறாங்களா, மயிலா வேலை பார்க்க போறாங்களா அப்படின்னு 2026 தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 2031 ஆதவ அர்ஜுனா சொல்வாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாங்கள் 2021 தேர்தலில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போனோன்னு சொல்லுவாங்க. 2031 26 இவங்க மயிலா வேலை செஞ்சாங்களா குயிலா வேலை செஞ்சாங்களா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால இந்த பொங்கல் தமிழ் தேசிய பொங்கலாக, தமிழர்களுக்கான பொங்கலாக இருக்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். அடுத்த சுற்றுல பார்க்கலாம். நன்றி சகோதரி. திராவிட பொங்கலுக்கு புது விளக்கம் கொடுத்துருக்காங்க சகோதரி. திராவிடத்தையே பொங்கல் வைக்கிறது தான் திராவிட பொங்கல் அப்படின்ட்டாங்க. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு கரு நாகராஜன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தமிழக மக்கள் அனைவருக்கும் தந்தி தொலைக்காட்சியின் மூலம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான காலகட்டத்தில் இந்த தேர்தல் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்தியிலே வந்த பிறகு 11 லட்சம் கோடி, ஏறத்தாழ 11,10,000 கோடியை தமிழ்நாட்டுக்கு வழங்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்குங்க. ஒரு கோவிலை ஏன் இடிக்கிற? நேற்று ஒரு முருகன் கோயிலை இடிச்சிருக்காங்க, புறம்போக்கு நிலத்தில் இருந்துச்சான், கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சான். கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தவொன்னே புல்டோசரோட போய் இடிக்கிறீங்களே. திருப்பரங்குன்றத்தில் ஒரு நீதிபதி அல்ல 3 நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா கூட அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறீங்களே. அப்ப ஒரு சின்ன மாவட்ட கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை எடுத்து கோயிலை போய் இடிக்கிறீங்க. ஆனா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கோவில தீப ஏற்றுறதையும் சுடுகாட்டில் பணத்தை பதுக்கிறதும் ஒரு சட்ட அமைச்சர் பேசுற வெக்கம் கட்டத்தனம். அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் வெங்கி போயிருக்காங்க. அதனால இந்த மதங்கிறதெல்லாம் பேசாதீங்க. இன்றைக்கு நல்லாட்சி, அமைதி, வளம், மதச்சார்பை மட்டுமே பேசி இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு செய்ய வேண்டும். பிள்ளையாரை கையில் வச்சுட்டு பொம்மைன்னு சொல்லணும், பெரிய கோபுரத்தை பார்த்தா ஆபாசமாக இருக்குன்னு சொல்லணும், பொதுவெளியில் திருநீர் வச்சா முதலமைச்சர் அதை அழிக்கணும். இப்படி நாடகம் ஆடுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சியை மட்டுமே நினைக்கிற கட்சி பாஜக. என் பேரன், என் பையன், என் மகன் நினைக்காத கட்சிங்க. தமிழ்நாடு மக்கள் வளர்ச்சி அடையணும், என் குடும்பம் வளர்ச்சி அடைஞ்ச பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாடு மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி கூட
கூட்டணி உருவாகியிருக்கிறது. தெளிவான கூட்டணி, வளர்ச்சி கூட்டணி. இந்த 2 கூட்டணி சேர்ந்து கடந்த தேர்தலில் 84 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம், வெற்றி வாக்குகள் பெற்றிருக்கிறோம். 22 பாராளுமன்றத்தில் வெற்றி வாக்குகள் பெற்றிருக்கிறோம். அந்த கட்சி இன்றைக்கு இணைந்திருக்கிறது. இன்னும் பல நண்பர்கள் இதில் சேர இருக்காங்க. 26ல் வெற்றி பொங்கல் வைப்பது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு கருநாகராஜன் அவர்களே. அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தம்பி பேசும்போது, லைலா மணி பேசும்போது தடை அதை உடை என்று சொன்னார் விஜய். பின்ன தலைவா படத்தை எப்படி உடைச்சாரு? சத்தமா பேசுங்க, காது கேட்கல. அம்மா சத்தமா பேசுங்க. அம்மா அம்மா தடைன்னா சும்மா பிச்சு உதறிடுவார்ல. ஏங்க ஜனநாயகனுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜயை தவிர அவ்வளோ பேரும் கண்டிக்கிறான். கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்துன்னு விஜயை காணும். இதில் அவர் அப்படி இப்போ கிடுகிடுன்னு நடுங்குதான். எங்கே நடுங்குது? அவரே குளிர் ஜுரத்தில் படுத்துருக்கிறார் பனையூர் பங்களால். இருக்கட்டும். அப்புறம் லேப்டாப் கொடுத்தோம் நாங்கள். அதில் ஸ்டாலின் படத்தெல்லாம் கிழிச்சு வச்சுட்டோம். பார்த்தீங்களா? இது என்ன பெருமை? சரி, எனக்கு புரியலை. சரி, வெளியில் ஒட்டியிருந்த படத்தெல்லாம் கிழிஞ்சிட்டீங்க தம்பி. லேப்டாப் ஆன் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் ஒன்று வருமே, அதை என்ன செய்வீங்க? அடிச்சு உடச்சிருவீங்களா? அதை மாற்றிடுவீங்களா? சரி, அதையும் மாற்றிட்டீங்க. அருமை அருமை அருமை. அதையும் மாற்றிட்டீங்க. சரி, அதையும் மாற்றிட்டீங்க. சரி, எல்லாம் மாற்றிட்டீங்க. எல்லாமே மாற்றிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி, எவ்வளோ பெருமையாக சொன்னாங்க பாருங்க. அரசு பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குது. அந்த 3000 ரூபாயை வாங்கி 50 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாயில பிளாக்ல விற்கிறாங்க. அந்த 3000 வாங்கி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போவோம். தம்பி, இதெல்லாம் பெருமை இல்லை தம்பி, கேவலம். நான் சொல்லிடுறேன், கேவலம், வருத்தப்படும். இல்லை, யார் சொன்னாலும் அதை நீங்கள் இங்கே சொல்லக்கூடாது. இந்த கோயில் இடிப்பை பற்றிலாம் பேசினாங்க. நான் சொல்லலை, விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய சர்வதேச தலைவர் அசோக் சிங்கால் சொல்கிறாரு. யாரை? நம்ம நரேந்திர மோடியை. அப்போ இருக்கிற இஸ்லாமிய படையெடுப்பாளர்களோடு ஒப்பிட்டு சொன்னார். 700 இந்து கோவில்களை குஜராத்தில் இடித்தவர் நரேந்திர மோடி என்று யார் சொன்னா? அசோக் சிங்கால் சொன்னார். காரணம், இதே மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு, நீதிமன்றம் தானே. அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் 40 தொகுதிகளில் திமுக வென்றது. அந்த 40 தொகுதிகளினுடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக நிலவரம் என்ன தெரியுமா? 211 தொகுதிகளில் திமுக தான் முன்னிலை பெற்றிருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்த சுற்றில் இன்னும் விரிவாக பேசுகிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி திரு செந்தில்வேல் அவர்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்களே பேச அன்போடு அழைக்கிறேன். கிளம்ப முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காவலாளி தமிழ்நாட்டின் விவசாய விரோத போக்கின் காரணமாக விவசாய வாழ்க்கை தொலைத்துவிட்டு காவலாளியாக சென்னைக்கு குடிபெயர்ந்து வந்திருக்கிற ஒரு பெரியவரை கேட்டேன். தை பிறந்தால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும் என்று கேட்டேன். பொங்கல் என்று சொன்னார். பொங்கல் என்றால் என்ன நினைவுக்கு வரும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், ஒழுகிற வெள்ளம் நினைவுக்கு வருது என்று சொன்னார். பக்கத்தில் இருந்த அவர் மனைவி சொன்னார், ஐயா அந்த ஒழுகிற வெள்ளத்தில் பள்ளி கிடந்துச்சியா என்று சொன்னார். நான் கேட்டேன், அவருக்கு திருத்தணியா என்று கேட்டேன். சரியாக சொன்னீர் என்று சொன்னார். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் மனநிலை இருக்குது. தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும், இதான் மேட்ரு. எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசுகிறாரு, சினிமா டிக்கெட் எடுப்பேங்கிறாரு. இவர் சொல்கிறாரு அதை எடுக்கலாமாங்கிறாரு. இதுதானா ஆட்சி? இதுதான் அரசியலா? ஒரு அமைச்சரே உதயநிதி ஸ்டாலின் படத்துக்கு டிக்கெட் வித்தார், பார்த்தீங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதுவல்ல, விவசாயிகளுக்கான பண்டிகை உழவர் தினம். உழவருக்கு யார் நன்மை செய்திருக்கிறார் என்று பார்க்கணும். எடப்பாடியார் தான். ஏன்னா அவரே ஒரு விவசாயி. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரில் விவசாயி ஒரு ஆள் தான், அண்ணன் எடப்பாடியார். அவர் நிறைய செஞ்சிருக்கார். இந்த அதிமுக ஆட்சி தான் விவசாயிகள் செஞ்சிருக்கு. விவசாயம்னா நீர் இருக்கணும், செழிப்பு இருக்கணும். தஞ்சை தரணி செழிக்கணும்னா காவிரி இருக்கணும். காவிரியில் பாலைவனமாகி ஒட்டகம் போகக்கூடாது, பரிசல்கள் போகணும். அப்படின்னா காவிரியுடைய ஒப்பந்தத்தை, அது 1924 50 ஆண்டு கால ஒப்பந்தம், அதை நிறைவேற்ற தேவையது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அண்ணன் எடப்பாடியார் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சார் எம்பிக்களை வச்சு. இப்போவுமே எம்பிக்கள் 40 பேர் போயிருக்காங்க. என்ன பானிபூரி செய்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனாங்களா? மத்திய அரசுலேருந்து பணம் வரலங்கிறாங்க. கேட்கணுங்க.
நெல் கொள்முதல் பண்ணலங்க. கொள்முதல் பண்ணல. முதலமைச்சர் இங்கே இருக்கார், ஓடோடி செல்கிறார். அண்ணன் எடப்பாடியார் விவசாயிகளுக்காக ஓடோடி சென்று பார்த்தார். சரி, எல்லாரும் கச்சேரிக்கு போனாங்கன்னு எங்கள் ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்கிற மாதிரி முதலமைச்சர் அந்த நெல்லை கொண்டு வாங்கன்னா ஸ்ட்ரெச்சரில் போட்டு டெட் பாடியை தூக்கிட்டு வர மாதிரி அந்த காஞ்சி போன நெல்லை ஒரு ட்ரேயில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிற கண்ணீர் வருகிற காட்சியை நான் தமிழகம் கண்டது. இதுவா ஆட்சி? இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா? நாட்டு மக்களுக்காக சிந்திக்கிற முதலமைச்சரை கொண்ட அதிமுகவுக்கு தான் தை பிறந்தால் வலி பிறக்கும், மற்றவர்களுக்கு வலிதான் பிறக்கும் என்பதை சொல்லி அடுத்த ரவுண்டில் வரேன். நன்றி நன்றி இன்பதுரை அண்ணன் அவர்களே. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ராஜீவ்காந்தி அவர்களை அன்போடு பேசுகிறேன். தமிழ்நாட்டு சிந்தனையில் இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்கிற இந்த கருத்தை, என் மொழி உயர்ந்தது தான், ஆனால் உன் மொழியை விட உயர்ந்தது என்று எப்போதும் நான் மாறுதட்டி கொள்ள மாட்டேன். நான் உயர்ந்தவன் தான், உன்னை விட உயர்ந்தவன் என்று எப்போதும் நான் மாறுதட்டி கொள்ள மாட்டேன். நான் வலியவன் தான், உன்னை விட வலியவன் இல்லை. ஆனால் எல்லோரும் சமம் என்கிற பார்வை தான் தமிழ்நாடு தந்தது. இந்த தமிழ்நாட்டு தத்துவத்தின் மீது யார் கல்லறிந்தாலும், யார் பாதுகாவலாய் என்று நிற்கிறார்களோ, யார் பாதுகாத்தார்களோ எங்கள் மொழியை, எங்கள் மண்ணை, எங்கள் நிலத்தை அவர்களுக்கு வழிகாட்டட்டும். பேசுகிற இந்த பங்கேற்பில் பங்கேற்கக்கூடிய அனைவரும் பார்க்கிற நம்முடைய மக்கள் எல்லோருக்கும் ஒன்று தெரியும். தமிழ்நாட்டு மேடைகளிலிருந்து புதிதாய் கட்சி ஆரம்பிக்கிறவர்களும் ஆரம்பித்திருப்பவர்களும் யார் வந்தாலும், நாங்கள் இந்தியாவே ஆளுகிறோம் என்று சொன்னால் கூட, இதோ நாங்கள் ஆண்ட உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், இதோ நாங்கள் ஆண்ட பீகாரை பாருங்கள், இதோ நாங்கள் ஆண்ட பஞ்சாபை பாருங்கள், நாங்கள் ஆண்ட ராஜஸ்தானை பாருங்கள் என்றும் யாரும் சொல்ல மாட்டார்கள். இதோ தமிழ்நாட்டை பாருங்கள் என்று நாங்கள் தான் மாறுதட்டுவோம். காரணம், ஆண்டாண்டு காலமாய் என் அப்பன் படிக்க முடியாத போது, தாத்தன் படிக்க முடியாத போது எங்கள் கிழவன் தந்தை பெரியார் தான் படிப்பை ஆயுதமாக்கினார். இந்த மொழியை நீசபாசை என்று சொன்னபோது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தான் இது நீசபாசை இல்லை, இந்த தமிழ் உயர்தனிச்ச மொழி என்று உறக்க பேசினார். எங்கள் மொழியை ஒதுக்கிய போது தலைவர் கலைஞர் தான் எங்கள் மொழிக்கும் எல்லாம் உண்டென்று வாதிட்டார். அதனால்தான் நாங்கள் இப்போது சொல்கிறோம், தமிழர் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த தமிழ் யாரையும் தாழ்த்தாது, இந்த தமிழ் எந்த மதத்தையும் தாழ்த்தாது என்கிற, அனைவரும் சமம் என்கிற ஒரு பண்பாட்டுக்கூறு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதை விதைத்தது திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் தத்துவத்தின் தலைமகனாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிற எல்லோருக்கும் எல்லாம் இந்தியாவிற்கு வழிகாட்டும், இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது. வட இந்திய சகோதரர்கள் பேசுகிறார்கள், சூப்பர் ஸ்டேட் என்று இருக்கிற தமிழ்நாட்டை பாருங்கள் என்று அவர்கள் முதல்வரின் சட்டைகளை பிடிக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு தெரியும் தமிழ்நாடு என்று ஒன்று இருக்கிறது, அது இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்று. இந்தியாவிற்கு போக சொல்கிறோம், தை பிறந்தால் வழிபிறக்கும், திராவிடம் திசை காட்டும், தமிழ் அதுக்கு வழிகாட்டும். நன்றி திரு ராஜீவ்காந்தி அவர்களே. ஸோ இந்த தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும்னு ஒருத்தர் ஒரு பாணியில் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, குற்றச்சாட்டுகளும் நிறைய எழும்பி இருக்கு. திரு லயலா மணி அவர்களிடமிருந்து மீண்டும் தொடக்கலாம். தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும்? பிஜேபி சார்ந்த ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய கருத்து. 20 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. 20 மாநிலத்தில் வேணா பிஜேபி ஆட்சியில் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பிஜேபி ஆட்சிக்கு வராது. அந்த நிலையை நாங்கள் உறுதியாக உருவாக்குவோம், வாய்ப்பே இல்லை. அப்புறம் அண்ணா சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ஒரு சினிமா கூட்டம் இந்த தலைவா படத்துக்கு இப்படி ஓடி ஒளிஞ்சாங்க, நீங்க எத்தனை முறை பிஜேபியிடம் ஓடி ஒளிந்தீர்கள் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை நாங்க சொல்லித்தான் வெளியில தெரிய வேண்டியம் என்ற அவசியம் கிடையாது. ஆனா இவரை அண்ணா முதல்ல பத்திரிகையாளரா இல்ல அரசியல் விமர்சகரா இல்ல திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்னான்னு எனக்கு தெரியல. அண்ணா அரசியல் விமர்சகர்னா ஒரு ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் குறித்து ஏதாவது பேசணும். இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, அந்த போராட்டத்துக்கு அரசியல் விமர்சகராக ஊடகவியலாளராக உங்களுடைய கருத்து என்ன? பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, திமுக பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள், ஆனால் பணி நிரந்தரம் செய்யலையே, இதனுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து நம்ம கேட்கிறோம். இப்போ நேற்று கூட ஓய்வூதியம் திட்டம் குறித்து திமுக ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. அரசு ஊழியர்கள் இந்த அறிவிப்பின் மீது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது என்று தலைமைச் செயலகத்தில் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள், புதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம் என்று சொன்னாங்க. ஆனால் இவங்க ஒரு ஓய்வூதிய திட்டத்தை சொன்னவொன்னே அதை அந்த மக்கள் ஏற்றுக்கல. அப்போ மக்கள் எதற்காக போராடுறாங்க, ஏன் போராடுகிறார்கள் என்பதை மக்களிடம் நாங்கள் சொல்கிறோம்.
அதற்கு அண்ணன் அவர் ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய, அப்படி தான் சொல்லணும், அண்ணன் அவர்கள் அதற்கு தகுந்த பதிலை சொல்வார் என்கின்ற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். அப்போ 2026 இந்த தேர்தல் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையே ஆன ஒரு அரசியல் போராகத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. களமும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஐயெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தலைவா, இன்னும் 5 மாசம் இருக்கு, இன்னும் 5 மாசத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் நான் என்று அண்ணன் விஜய் அவர்கள் கையெழுத்து போட தான் போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஐயோ அம்மாலாம் அப்புறம் கத்திக்கலாம். களத்தில் எதிர்கொள்வோம். நாங்க மிக தெளிவாகத்தானே இருக்கிறோம். பாசிச பிஜேபியை கொள்கை எதிரியாக பார்க்கிறோம், அரசியல் எதிரியாக திமுகவை பார்க்கிறோம். தமிழ்நாடு என்பது யாருக்கும் பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டது கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான அரசமைப்பு சட்டத்தையும் உரிமையும் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில் 30 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்த அண்ணன் விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள். அப்ப இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதற்கு ஆட்சியும் அதிகாரமும் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வராரு. வருகின்ற பொழுது கொள்கையை சொல்றாரு, கோட்பாடுகளை சொல்றாரு, செயல் திட்டங்களை சொல்றாரு. பிடிக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள போறாங்க, பிடிக்காதவங்க கடந்து போறாங்க. அதனால தலைவா, மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க, மக்கள் தான் எஜமானர்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டுமா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டுமா, இல்லை அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டுமா என்பது மக்கள் ஓட்டு போட போறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு அதற்கான ஒரு தகுந்த பாடத்தை 2026 தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பத்தான் போகிறார்கள். இப்போ சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம் சொன்னீங்க, எங்க? இது போன்று பல இடியாப்பங்களே அவங்களுக்கு கொடுத்ததுனால நம்ம கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கு பதில் இல்லாம உடனே அவங்க வந்து பிஜேபி முத்திரை குத்துறது. ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வருகின்ற பொழுது இதே திமுக இவரை RSS இயக்குது, பிஜேபி இயக்குது, பின்னாடி மோடி அவர்கள் இருக்கிறான்னு இதே திமுக சொல்லிட்டு இப்ப ஐயா கமலஹாசன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக அழகு பார்த்தது யார்? திமுக. அப்ப வந்து அவர் வந்து பிஜேபி பி டீம்னு உங்களுக்கு தெரியலையா? ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது இதே திமுக என்ன சொல்லிச்சு? காங்கிரஸோட பி டீம், காங்கிரஸ் சொல்லி தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ இது போன்று தொடர்ச்சியாக திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை குறித்து யார் பேசினாலும் அவர்கள் மீது பிஜேபி முத்திரை குத்துவது, RSS முத்திரை குத்துவது. பிஜேபி என்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்தவர்கள் தான் திமுக. பிஜேபியை சந்து பந்தெல்லாம் வளர்த்து விட்டவர்கள் திமுக. கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு தமிழ்நாடு முழுவதும் தெரு தெருவா ஓட்டு கேட்டுவிட்டு இப்ப வந்துட்டு யாராவது கேள்வி கேட்டா பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். தமிழ்நாட்டு மக்களின் மெயின் டீம் தாவேகா, இளைஞர்களின் டீம் தாவேகா. அதனால இந்த பொங்கல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பொங்கலாக இருக்கும். தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும், மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு நல்ல வழி பிறக்கும், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும், அரசு ஊழியர்களுக்கு நல்ல வழி பிறக்கும், மாணவர்களுக்கு நல்ல வழி பிறக்கும். அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்லாட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் 2026 உருவாக்குவார். அதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு வாத்தியார்னாவே உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் அப்பவே பாடல் வரிகள் மூலமா சொல்லிட்டாரு. அந்த பாடல் வரிகளை திமுகவுக்கு சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. எய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் வரும், அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் வரும். அதனால தேர்தல் வரப்போது. அந்த தேர்தலில் தீய சக்தி திமுகவை, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற கொள்ளை கூட்டமான திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கூறி இந்த பொங்கல் ஒரு சிறப்பான பொங்கலாக அமையட்டும். அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர் லயலமணி அவர்களே. நீங்க பாடினது ஒரு விஜய் பாட்டா பாடியிருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா கைத்தட்டி ஆரவாரம் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சகோதரி கார்த்திகா அவர்களை அன்போடு பேச சென்ற சுற்றுல
பாஜகவை சேர்ந்த அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க பார்த்தாங்க. அண்ணன் சொன்னாங்க மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வாரி வழங்குது அப்படின்னு. அண்ணன் கரு நாகராஜன் அவர்களே, 4 தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கிய ஒட்டுமொத்த நிதி என்பது 27,000 கோடி. ஆனால் உங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் மத்திய அரசு வழங்கிய நிதி என்பது 31,000 கோடி. 4 மாநிலங்களுக்கு 27,000 கோடி, ஒரே ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கு 31,000 கோடி. இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய விழுக்காடு 41 விழுக்காடு, ஆனால் வந்தது என்னமோ 31 விழுக்காடு தான். அதை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு கேட்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களின் பங்கை, தமிழர்களின் வரியை தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்போம். அண்ணன், பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரர்கள் எல்லாருமே திருப்பரங்குன்றத்தில் விளக்கு தூண்ல விளக்கெறியறதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர வீட்டில் அடுப்பெறியறதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் 80 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார்கள் என்று நான் சொல்லலை, உங்கள் டேட்டா சொல்லுது. 1990 மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு கல்வி வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அன்றைய பிரதமர் விபி சிங் அவர்கள் சட்டம் கொண்டு வந்தார். அதை அமல்படுத்தினார். அந்த விபி சிங் கவர்மெண்ட்டை, அரசாங்கத்தை கவிழ்த்தது பாஜக அரசாங்கம். அந்த பாஜகவோடு கூட்டணி வைத்தது நாம் தமிழர் கட்சியா திமுகவா? 2G வழக்கு இன்னும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. அதையே இன்னும் ஒரு அடி கூட முன்னேற முடியல, நகர மாட்டேங்குது அப்படின்னு பாஜகவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 34 அமைச்சர்கள் எல்லாரும் மேலேயும் ஊழல் வழக்கு இருக்கு. அவங்க ஏன் திகார் சிறைக்கு போகாம நிம்மதியா இருக்காங்க அப்படிங்கிறது பாஜகவுக்கு வெளிச்சம். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெளிச்சம். தமிழ்நாட்டு அரசின் ஒட்டுமொத்த வரி வருவாய் என்பது 3,73,000 கோடி தான். ஆனால் நாம் கெட்ட வட்டி மட்டும் 70,000 கோடி ரூபாய். 70,000 கோடி ரூபாய். ஒட்டுமொத்த கடன், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடன் 8 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடிக்கு மேலே போகுது. அரசு ஊழியர்களின் சம்பளம் மட்டுமே 1,40,000 கோடி ரூபாய் போகுது. இது 38 விழுக்காடு. வட்டி 20 விழுக்காடு போகுது. மொத்தம் 58 விழுக்காடு அரசாங்கத்தினுடைய மொத்த வரி பணம் இப்படி தான் போகுது, வரிவாய் இப்படி தான் போகுது. இதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்று பொருளாதார பெருக்கத்தை ஏற்படுத்தணும். மாற்று பொருளாதார பெருக்கத்தை திமுகவும் செய்யாது, அதிமுகவும் செய்யாது, பாஜகவும் செய்யாது, காங்கிரஸும் செய்யாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டை தான். தஞ்சை தரணி என்பது நெல் உற்பத்திக்கு பெயர் பெற்றது. எப்போ? திமுக அதிமுக அந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு முன்னாடி. நாம் என்ன பண்றோம்? இயற்கை வழி வேளாண் விவசாய முறை மூலமாக, ஐயா நம்மாழ்வார்கள் மூலமாக, இயற்கை வேளாண் விவசாயம் மூலமாக திரும்ப விவசாயிகளை தலைநிமிர செய்ய வேண்டும் என்றால் உண்மையான விவசாயி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர வேண்டும். அதற்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் சரியாக வருவார். கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் போட்டு நான் விவசாயம் பார்க்க வரேன், அது கிடையாது. உண்மையிலேயே விவசாயியாக பிறந்து விவசாயியாகவே வாழ்ந்து விவசாயிகளை வாழ வைப்பவர் தான் தமிழ்நாட்டிற்கு இன்றைய தேவையாக இருக்கிறது. மாற்று பொருளாதார பெருக்கத்தை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கின்றது. சாராய பொருளாதாரத்தை இல்ல. ஓராண்டுக்கு 48,000 கோடி சாராயத்தின் மூலமாக வருமானம். இது பெருமை இல்லை, இது அவமானம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு அடுத்து ஆட்சி பிராமணர் அல்லாதவர்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லி தமிழர் அல்லாதவர்களுக்கு போய்விட்டது. அதை மாற்றி அந்த 100 ஆண்டுகால அவலத்தை, 100 ஆண்டுகால இழிவை துடைப்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் மொழியை மீண்டும் தமிழ்நாட்டிலே அரியணை ஏற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தனித்து நின்று தனித்த பேராற்றலாக நாங்கள் நிற்கின்றோம். நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம் என இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்திட தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர் அனைத்து உயிர்களுக்கும் உறுதி செய்திட இங்கே லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, வாரிசு முறை இல்லாத அரசியல் உருவாகிட நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் இந்த பொங்கல் உண்மையான பொங்கலாக, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய பொங்கலாக, தமிழர்களின் பொங்கலாக தமிழ்நாட்டில் இனி நடக்கட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி சகோதரி கார்த்திகா அவர்களே. அடுத்ததாக திரு செந்தில்வேல் அவர்களை அன்போடு பேச வைக்கின்றேன். நான் ரொம்ப நாளாக ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இந்த மக்கள் மன்றங்கள் எல்லாம்
போகிற போக்கில் இவங்க ஏதாவது ஒரு 2 வாக்குறுதியை சொல்லி ஒரு வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2021. இது அஇஅதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2016. இது வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எதெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறது என்பதற்கான டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ். 508 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சேலஞ்ச் பண்ணலாம் யார் வேணாலும். இதுக்கு மட்டும் தனியாக ஒரு அமர்வை தந்துட்டு வைங்க, 1 by 1 டிக் பண்ணி விவாதிக்கலாம். இது 90% வரல கணக்கு பண்ணி பார்த்தா. அது நீங்கள் சதவீதத்தை வந்து 5 வச்சுக்கோங்க 10 வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே சீரோவில் இருக்குது. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிடுறேன். எதுவுமே நிறைவேற்றலை. இப்போ அண்ணன் சொன்னார்ல என்னெல்லாம். முதல்ல வந்து காவிரி மேலாண்மை வாரியம் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிச்சு தெரியுமா அதிமுக. காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த நடுவர் மன்றத்தால் எந்த பலனும் இல்லை என்று சொன்னவர் அம்மையார் ஜெயலலிதா. அந்த காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி. காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு. அந்த தீர்ப்பை முழுமையாக படிச்சிருக்கேன், என்பதற்கு தெரியும். ஆனால் அண்ணன் மனசாட்சியோடு பேசணும். கிடைத்தது வாரியமா ஆணையமா? பாஜக நீதிமன்றத்துக்கு போச்சு. எங்களுக்கு இதுக்கு அர்த்தமே புரியலேன்னாங்க. எங்களுக்கு இது ஸ்கீம்னு போட்டிருக்கீங்க, என்னன்னு புரியலேன்னாங்க. காவிரி மேலாண்மை வாரியம், வாரியத்துக்கும் ஆணையத்துக்கும் வித்தியாசம் சொல்கிறேன் சொந்தங்களுக்கு. வாரியம் அமைக்கப்பட்டால் ஷட்டரை திறக்கிற அதிகாரம் கர்நாடக அரசிடம் இருக்காது. அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்காது, அந்த வாரியத்திடம் இருக்கும். ஆனால் பாஜகவும் மரியாதைக்குரிய நம்முடைய மோடி அவர்களும் மிகப்பெரிய துரோகம் இழைத்து நமக்கு ஆணையத்தை கொடுத்தார்கள். அதை அமைதியாக வேடிக்கை பார்த்தது அஇஅதிமுக அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்படுறேன். அப்புறம் நீங்கள் வந்து அதிமுக தேர்தல் அறிக்கையை கூட திமுக நிறைவேற்றிருக்கு. திமுக தேர்தல் அறிக்கை விடுங்க, அதிமுக தேர்தல் அறிக்கை நான் பக்கமாக சொல்கிறேன். இப்போ அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற போது லேப்டாப் அப்பயே நிப்பாட்டிட்டாங்க. 2018 நிப்பாட்டிட்டாங்க. 2019 மாணவர்கள் போராடுறாங்க மதுரை மாட்டுத்தாவணியில், ஐயா லேப்டாப்பை கொடுங்க. அந்த அம்மா கொடுத்தாங்கன்னு அந்த மாணவர்கள் மீது இல்லை 2019 கொரோனா இல்லைங்க, 2018 நிப்பாட்டிட்டாங்க. 2019 மாணவர்கள் போராடுகின்ற பொழுது அந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களை கைது செய்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. 11வது பக்கம் எண் 11. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வினால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் பாதுகாக்கப்படுவார்கள். எப்போ அஇஅதிமுக ஆட்சியில் 2016. ஆனால் 5 ஆண்டுகளில் 2016 2021 வரைக்கும் எந்த அத்தியாவசிய பொருட்களின் விலையும் இவர்கள் குறைக்கவில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாயும் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாயும் குறைத்தது இந்த திராவிட மாடல் அரசு. 17ஆம் பக்கத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை பரப்பிடும் வகையில் 5 கோடி செலவில் டாக்டர் BR அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் நிறுவப்படும். நிறுவனாங்களா? இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு 200 பட்டியல் சமூக மாணவர்கள் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் உயர் நாடுகளில் மேலை நாடுகளில் உயர்கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் முற்று முழுவதுமாக இந்த மாநில அரசுடைய நிதியை பயன்படுத்தி. பக்கம் 17. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்படும். அமைச்சிங்களான்னு இல்லை. ஆனால் இந்த அரசு வந்தவுடன் தோழி விடுதியை அமைத்து திறந்து வைத்து தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் இருந்து வரக்கூடிய பெண் பிள்ளைகள் பாதுகாப்போடு இன்றைக்கு அங்கே தங்கி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவைக்கேற்ப சிறுபான்மையினருக்கான விடுதிகள் துவக்கப்படும். பக்கம் 18. சரிங்களா? தொடங்குனீங்களா? இல்லை. ஆனால் இந்த அரசு இப்பொழுது ஹஜ் பயணிகளுக்கான விடுதியை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கிவிட்டது. 21. மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவதற்கும் அவர்களின் முழு பங்கேற்பை உறுதி செய்வதற்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். என்ன பண்ணீங்க தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள் போராடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் இன்னைக்கு போராட்டத்தை பற்றி கேட்காங்க, மற்ற போராட்டத்தை பற்றி. அந்த போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் போராடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் சென்னைக்கு வெளியில் சுடுகாட்டில் விட்டு வந்துட்டாங்க. சரியா? இவங்க போராட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் நேரடி நியமனமாக போட்டியின்றி மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகளில் பங்கேற்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். மீனம்பாக்கம் முதல் செங்கல்பட்டு வரை உயர்நிலை நெடுஞ்சாலை மேம்பாலம் அமைக்கப்படும். நீங்கள் மீனம்பாக்கம் தாண்டி போகிற யாராவது பார்த்தீங்க? இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த அரசு வந்த பிறகு தேனாம்பேட்டையிலேருந்து கிண்டி வரைக்கும் ஒரு உயர்நிலை மேம்பாலம் பணிகள் தொடங்கிவிட்டன. அங்கே பெருங்களத்தூர் தாண்டி ஒரு மேம்பால பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் என்னத்தை கேட்டீங்க தெரியல. அப்புறம் போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய பேருந்துகள் வாங்கப்படும், புதிய தளங்களில் போக்குவரத்து விடப்படும். பக்கம் 23. இந்த அரசு வந்த பிறகு சென்னையில் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் மின்சார தாழ்தள பேருந்துகள் எத்தனை அவ்வளவு கம்பீரமாக சொகுசாக வருது. இப்போ வால்வோ பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து கழகங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. பக்கம் 23.
சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். படுத்திட்டீங்களா என்ன? இல்லை. சரி, நீங்கள் மோனோ ரயில் செயல்படுத்த வேண்டாம். இப்போ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் கொடுக்க மறுக்கிறது நீங்கள் கூட்டணியில் இருக்கும் பாஜக. ஏன்னு கொஞ்சம் பார்த்து கேட்டுருங்களேன், அந்த பக்கம் பாஜகவை பார்த்து கேட்க மாட்டீங்க. திருக்கோயில்களில் ஆன்மீக பணிகள் செம்மையாக நடைபெற நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும். 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு விழாவை நடத்தி காட்டியது இந்த திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டை விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டில் தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். பக்கம் 25. நீங்கள் செஞ்சீங்க. கடந்த 5 ஆண்டில் என்னெல்லாம் விளையாட்டு போட்டி நடத்துனீங்கன்னு சொல்லுங்கள். மாறாக 44வது செஸ் ஒலிம்பியாட், சர்வதேச செஸ் ஒலிம்பியாட்டை நடத்தி காட்டியவர் உதயநிதி ஸ்டாலின். மகளிர் டென்னிஸ் போட்டி, ஸ்குவாஷ் போட்டி, கேலோ இந்தியா, ஜூனியர் உலகக்கோப்பை, இது இல்லாமல் நம்முடைய ஃபார்முலா கார் பந்தயங்கள். தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு பக்கம் 27. தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் காலை சிற்றுண்டி வழங்கப்படும். எங்கே வழங்குனீங்க? இன்றைக்கு இந்த அரசு வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறது. கனடா நாட்டு அதிபர் அதை பாராட்டுகிறார், நம்ம பார்த்தோம். மிக முக்கியமாக பக்கம் 36 பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்துவது குறித்து ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவின் அறிக்கை பெறப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்து நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு குழு அமைச்சாங்களா? அது பேச்சுவார்த்தை நடந்துச்சா? பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்தினீங்களா? இல்லை. மாறாக இந்த அரசு வந்த பிறகு தமிழ்நாடு அஷ்யூர் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்து இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். இதை நீங்கள் பயன்படுத்தாட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் சொல்லணுங்கிறதுக்காக பாஜக கூட்டணியை பற்றிலாம் தங்கை பேசினாங்க. நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். நேரடியாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அன்றைக்கு திமுக தலைவர் கலைஞர் கூட்டணி வைத்தார். ஆனால் நீங்கள் எந்த ஒப்பந்தமும் போடாமல் பிரவாசல் வழியாக மகாராஷ்டிராவிற்கு போய் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்தீர்கள். அப்புறம் தம்பி கேட்கும்போது இதையும் நீங்கள் போடாட்டாலும் பிரச்சனை, இருந்தாலும் என் தரப்பை சொல்லிடுறேன். நீங்கள் பத்திரிக்கையாளரா நீ என்ன வேணாலும் கீழே போட்டுக்கலாம். பத்திரிக்கையாளர் போட்டுக்கோ, திருநெல்வேலிக்காரன் போட்டுக்கோ. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு திராணியும் துப்பு இருந்துச்சுன்னா பதில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி திரு செந்தில்வேல் அவர்களே. அண்ணன் திரு கரு நாகராஜன் அவர்களே அடுத்ததாக பேச அன்போடு. செந்தில் ரொம்ப புள்ளி விவரத்தோட பேசியிருக்கிறாரு. நம்மளும் புள்ளி விவரத்தோட பதில் சொல்லணும்ல. முதல்ல சகோதரி கார்த்திகாவுக்கு 4 மாநிலத்துக்கு 27,000 கோடியாம், உத்தரப்பிரதேசத்துக்கு 31,000 கோடியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப டேட்டா நான் வரவேற்கிறேன். கார்த்திகாவை நான் எதிர்க்கவில்லை, நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் ஜனத்தொகை 8.53 கோடி. அடுத்து ஆந்திராவில் 5.30 கோடி, தெலுங்கானாவில் 3.52 கோடி, கேரளாவில் 3.60 கோடி, பாண்டிச்சேரியில் 12.60 லட்சம். இதெல்லாம் கூட்டிங்கன்னா 21.07 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 24.6 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இங்கே ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசி, சில நேரம் ஐயா ஸ்டாலின் ஐயா படத்தை கூட போட்டுலாம் அந்த 20 கிலோ அரிசி இலவசமாக கொடுத்து விடுவாங்க. அந்த 20 கிலோ அரிசியை 1 பைசா கூட வாங்காமல் கொடுப்பது மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஜல்ஜீவன் திட்டம்னு வீட்டுக்கு நேரம் நம்ம கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா குழாயை திருநா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் மட்டும் 1,14,00,000 வீடுகளுக்கு இலவச தூய குடிநீர் இணைப்பை கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. அடுத்து பாருங்க, பட்டியல் போட்டாருங்க. அவர் பட்டியல் போட்டார். நான் கேட்குறேன், 72ஆம் பக்கம் சமூக நீதி தலைப்பு. சமூக நீதியில் எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும். வழங்குனீங்களா? 28 லட்சம் பேருக்கு 1,30,00,000 பேர் இப்ப ரீச் பண்ணிருக்காங்க. இதுல ஏற்கனவே 90 லட்சம் பேருக்கு 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. 28 மாசம் கழிச்சு இப்ப ஒரு 17 லட்சம் பேருக்கு விழா எடுத்து கொடுக்குறாங்க 55 மாசம் கழிச்சு. இன்னும் ரீச் பண்ணல. ஆனா உங்க தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. 309ல் பழைய ஓய்வூதியத்தையும் கொடுத்தாச்சான். உறுதி ஓய்வூதியம் என்ன ஓய்வூதியம் கொடுத்தீங்க எனக்கு புரியல. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஒரு ஆசிரியரோ அரசு ஊழியரோ வேலை பார்க்குறவங்க இன்னைக்கு அவங்க 80,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா 10% 8,000 ரூபா இப்போ பிடிக்கிறாங்க.
இவங்க திட்டத்தில் 30 வருஷத்தை தொடர்ந்து பிடிக்கும்போது தொடர் வட்டி போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ஆளுடைய வருமானம் ஏறத்தாழ 80 லட்சம் 1 கோடி போய் சேருது. அந்த பணத்தை அவங்க கையில் வச்சுக்கிட்டு அதில் வர வட்டியை இப்போ கொடுக்க போகிறாங்க. இதுதான் புதிய ஓய்வு திட்டம் சொல்லி அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் பழைய ஓய்வு திட்டம் செய்யுங்கன்னு சொன்னால் அதை செய்ய மாட்டோம். நீங்கள் தேர்தல் அதில் என்ன சொல்லியிருக்கீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று. பழைய ஓய்வூதிய திட்டம் என்னமா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மத்திய அரசு கொண்டு வருமா? நீங்க இன்னைக்கு பாருங்க, மத்திய அரசு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்க முடியலங்கிறதுக்கு என்ன செட்டில்மெண்ட் ஸ்கீம் கொடுத்தாங்களோ வழக்கம் போல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. அது ராஜீவ் காந்தி இல்லைன்னு நீங்க அதை விமர்சிக்கிறீங்க. நீங்க அதானே பண்ணிருக்கீங்க. விமர்சிக்க நாங்க ஒரு ரெமிடி முன்னாடியே கொடுத்துட்டோம். இத்தனை வருஷம் போராடி 3 மாசத்துல எலெக்ஷன் வரும்போது நீங்க நடிக்கிறீங்களா? அப்ப இத்தனை வருஷம் ஏன் கொடுக்கல? நாங்க 10 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, நீங்க ஏன் அப்ப கொடுக்கல? இதே திட்டத்தை 10 வருஷமா மத்திய அரசு கொடுக்கு தம்பி. ஆனா இவங்க 90 நாள் இருக்கு ஆட்சி முடியறதுக்கு. அப்ப இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 504 வாக்குறுதி 504 டீசல் விலை 4 ரூபாய் குறைப்பேன். குறைச்சாங்களாங்க? அண்ணன் செந்தில் அண்ணனுக்கு தான் சொல்லிக்கிறேன். 502 ஏ முக்கியமான பெண்கள் சம்பந்தப்பட்டது. கார்த்திகா ஏற்கனவே சொன்னாங்க, சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம். 502 ஏங்க குறைச்சிங்களாங்க? கிடையாது. 494 8வது வரை தமிழ் கட்டாய பாடம். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இருக்கு கட்டாய பாடம் 5 வரைக்கும் இருக்குன்னு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இருக்கு. 8வது வரை கல்வி கட்டாயம் தமிழ்னு சொன்ன இந்த தமிழகத்தில் இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தலை. பாருங்க, 494 இதெல்லாம் ரெக்கார்டுங்க. செந்தில் சொன்ன மாதிரி நான் போய் சொல்லலை, புள்ளி விவரத்தை சொல்கிறேன். அதை விட வேடிக்கை தெரியுமா? தமிழ் கட்டாய பாடமாக்குவாங்க. ஆனால் 80,000 வாத்தியார்கள் தமிழில் 20 மார்க்கு கூட வாங்காமல் ஃபெயில் ஆகும். என்ன கொடுமை பார்த்தீங்களா? தமிழை வளர்த்துருக்காங்க, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஒருவேளை திராவிட சொன்னதுனால தமிழை மறந்துடுறாங்க. 487 வாக்குறுதி 487 சொத்து வரி மினிமமைஸ் பண்ணி குறைப்போம். சொத்து வரி கூட்டப்படாது. அதிமுக ஆட்சியில் கூட்டிட்டாங்க. சொத்து வரி எந்த அளவுக்கு கூட்டியிருக்காங்கன்னு அசோக வர்சினியை வச்சு நம்ம பட்டிமன்றம் தாங்க நடத்தணும். தேர்தல் அறிக்கை 289 தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம். கொடுமை பாருங்க, கொரோனாவில் நம்மெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, நம்மளெல்லாம் காப்பாற்றினது அந்த தூய்மை பணியாளர். 67 பேர் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தாங்க. கள்ளச்சாரம் வித்தது அங்க இருக்க போலீஸுக்கு தெரியாதா? அங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியாதா? அங்க இருக்க சேர்மனுக்கு தெரியாதா? இந்த ஊர்ல போனா எந்த இடத்துல கள்ளச்சாரம் கிடைக்குன்னு? 67 பேர் செத்ததுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களே. 11 டாக்டர்கள் கொரோனாவில் செத்தாங்க. எல்லா சகோதரரும் தெரிஞ்சுக்கணும், இது கட்சியாவே நீங்க பார்க்காதீங்க. 1 பைசா மாநில அரசு அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கவில்லை சார், 1 பைசா கொடுக்கல. ஆனா பாரத பிரதமர் ஒரு டாக்டர் குடும்பத்துக்கு 50 லட்சம் கொடுத்தாங்க சார். 50 லட்சம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? செந்தில்ட்ட அந்த புள்ளி விவரம் இருக்காதுங்க, கோச்சுக்காதீங்க. ஆண்டுக்கு 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் இனிமேல் கிடைக்காது. 437 திருவான்மையிலிருந்து மகாபலிபுரத்துக்கு நீங்க பறக்கும் ரயிலில் போகலாம், இப்பவும் போகலாம். முதலமைச்சர் சொல்றாருல, உங்கள் கனவுகளை சொல்லுங்கள்னு. நான் கனவுல அப்படியே பறந்து போறேன் அப்படின்னு நீங்க போலாங்க. இதான் அந்த தேர்தல் அறிக்கை 437. பெட்ரோல் டீசல் விலையை பற்றி செந்தில் ரொம்ப கவலைப்பட்டார். 2021க்கு பிறகு இது வரைக்கும் விலை கூடலை. 2021 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதே 190ல் இருக்கிற நிலையை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அது செந்திலுக்கு தெரியும். நேற்று அண்ணன் போய் எடப்பாடி பழனிசாமிகள் 3,18,000 கோடி நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கேன்னு பட்டியல் கொடுப்பார். அமித்ஷா ஐயா அவர்கள் வந்து புதுக்கோட்டையில் அடுக்குனார். இதெல்லாம் மறைக்கும் போது ஐயோ ஹிந்தி ஒழிக, ஐயோ மெட்ரோ கொடுக்கல, இப்படி பொய்யா மக்களை திசை திருப்பி எத்தனை நாளைக்கு நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? வளர்ச்சியை பாதையை நோக்கி தமிழகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுவதும் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம். இந்த பொங்கல் தமிழகத்தை உண்மையிலே மாற்றம் தரக்கூடிய பொங்கலாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி திரு கருநாகராஜன் அவர்களே. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு இன்பதுரை அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். பொங்கல் தொடர்பாக நடைபெறுகிறதுல திடீர்னு ஜல்லிக்கட்டு நடந்துருமோன்னு நான் பயந்துட்டேன். செந்தில் அவ்வளோ வேகமாக வராரு. ஏன்னா அவர் பெரிய புத்தகத்தை கொண்டு வந்து சொன்னார். அனுகூல சத்துருன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான் செந்தில். தேவையில்லாமல் பேசி கருநாகராஜன் நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்றலைன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவர் என்னுடைய ஊரை சேர்ந்தவர். அவர் அரசியல் விமர்சகர்னு போட்டிருந்தாங்க. நான் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஏதாவது சுட்டி காட்டுவாருங்கிறதுக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். கடைசி வரை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சுட்டவில்லை. திருத்தணியிலே வேலைவாய்ப்பு தேடி வந்த அந்த வடமாநில மாணவ இளைஞனுக்கு நேர்ந்ததை சுட்டி காட்டினீர்களா? கள்ளக்குறிச்சியிலே 70 பேர் கள்ளச்சாராயத்தில் சாகிற போது செந்தில்வேல் சுட்டி காட்டினாரா? அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்க வந்த மாணவி, அவருக்கு பாலியல் தொல்லை நடக்கிறது. யார் குற்றவாளிங்கிறதுக்குள்ள நான் இன்னும் போக வேண்டாம். ஆனால் பாதுகாப்பில்லாத தமிழகம் என்று அவர் ஒரு சின்ன வேலை எடுத்து வீசி இருப்பாரா? ஏன் 2 தினங்களுக்கு முன்பாக எங்கள் ராதாபுரம் தொகுதியில் பனகுடியில் கஞ்சா போதையில் ஒரு மாணவனை வெட்டி கொண்டிருக்காங்க, செய்தி வந்திருக்கு. ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா? கேட்கல. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை. இதுதான் திமுக பிரச்சனைன்னா இது போன்ற விமர்சகர்கள் அதை விட பிரச்சனை. அதனால தான் விடிய போகுதுன்னு சொல்கிறேன். புதிய வழி பிறக்க போகுதுன்னு சொல்கிறேன். முதலமைச்சர் பொன்னேரியில் போய் ஒரு திட்டத்தை துவக்கி வச்சிருக்கார். உங்கள் கனவு திட்டத்தை சொல்லுங்கள். நீங்களே ஒரு கெட்ட கனவுன்னு நாங்கள் மறக்கிறதுக்கு இருக்கோம். நீங்கள் போய் கனவை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. அஜித் குமார் என்று ஒருவன், மடப்புறம் அஜித் குமார், எத்தனை கனவோடு அந்த குடும்பம் இருந்திருக்கோம். அவர் கோயிலில் காவலாளி. அந்த காவலாளியை போலீசார் அடித்துக் கொள்கிறார்கள். அப்பாவி, அந்த ரத்தம் துடித்திருக்காதா? அந்த குடும்பத்தினுடைய கனவை பற்றி நீங்கள் யோசித்தீர்களா ஸ்டாலின் அவர்களே? அதுபோல விருகம்பாக்கத்தில் பெண் காவலர் இன்னும் நீதி கிடைக்கல. திமுக கூட்டத்திற்கு போறாங்க, பாலியல் தொல்லை, பாலியல் சீண்டல். அந்த பெண் காவலர் கௌரவமாக வாழணும் தானே போலீஸ், தனக்கு பாதுகாப்பு இருக்கணும் தானே போலீஸாகவே வந்திருப்பாங்க. ஆக போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிய அரசு திமுக அரசு. ஆக எல்லா கனவையும் கருக்கிக்கிட்டு உங்கள் மகனை மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி சதுரங்க வேட்டை போல நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலான்னு நினைத்தா நடக்குமா? ஓய்வூதியம், இந்த ஓய்வூதியம் எப்போ வந்துச்சு? அதிமுக ஆட்சியில் நீக்கிச்சாங்க. 2004 ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன். 2003 எண்டு வரை திமுக அதில் அங்கம் வகிக்குது அரசாங்கத்தில். இவங்க இருக்கும்போது தான் அந்த சட்டம் உருவாகுது, நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது, அது சட்டமாகி என்ஃபோர்ஸ் ஆனது ஜனவரி மாதம் 2004. அதுவரை இருந்துட்டு அது அதிமுக காலத்தில் நீக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், சரி அதிமுக காலத்தில் நீக்கப்பட்டதுன்னா நீ 2006லேருந்து 2011 வரை இருந்தீங்களே, ஏன் இப்போ 4 வருஷம் இருந்தீங்களே, ஏன் கொண்டு வரல? அரசு ஊழியருடைய சம்பளத்தை எடுத்து அவனே பேங்க்கில் வட்டி போட்டால் ஒழுங்காக வந்துடும். இவர் எடுத்து வச்சுக்குவாராம், இவர் கொடுப்பாராம். ஆக பொங்கலுக்கு நம்ம சக்கரை பொங்கல் கொடுப்பாங்கன்னு காத்திருந்தாங்க, அவர் அல்வா கிண்டி கொடுத்துட்டார். இங்கே திராவிடத்தை சிலர் பேசுகிறாங்க, பழிச்சு பேசுகிறாங்க. திராவிடம் அதிமுகவுக்கு தான் சொந்தமானது. நான் வார்த்தைகளை சொல்ல, அப்லிப்மெண்ட் ஆஃப் ட்ரவுன் ட்ராடர், ஏழை எளியவர்கள் மேலே வரணுங்கிறதுக்கு திட்டங்கள் தர்றது தான் திராவிடம். அது ஏன் திமுக திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால் அவங்கள கோச்சிக்காதீங்க, அவங்க பேசுகிறாங்கிறதுக்காக திராவிடத்தை தப்பாக பேசாதீங்க. நாங்கள் எடப்பாடியார் ஆட்சி அமைச்சா நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி அமைப்போன்னு சொல்லலாம். அவங்களால கருணாநிதி ஆட்சி அமைப்போன்னு சொல்ல முடியுமாங்க? அதனால் அவங்க சொல்கிறாங்க, தப்பாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்போ ஒரு வீட்டில் இருந்து ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா திரும்ப முடியுதா அப்படின்னு கேள்வி கேட்டால் பாட்டி கூட திரும்ப முடியலைங்கன்னு சொல்கிறோம். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம். ரீல்ஸ் மோகம். ஏன்னா அந்த பசங்க ரீல்ஸ் எடுக்கிறேன்னு தான் திருத்தணியில் பண்ணதா சொல்கிறாங்க. உடனே அவனை திட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவரெலாம் கூட சொன்னாங்க. நான் அவங்க மேலே தவறு இல்லை. முதலமைச்சருக்கு ஷூட்டிங் மோகம். அப்படி இருந்தால் அரசன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி, அவன் ரீல்ஸ் எடுக்கிறான்.
மாணவர்கள் போடுற ட்ரெஸ்ஸிங் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, ஹேர் ஸ்டைல் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க சமூக வலைதளங்களில். நான் மாணவர்களை இளைஞர்களை குறை சொல்ல மாட்டேன். டிஷர்ட் போட்டுட்டு வர்ற ஒரு துணை முதலமைச்சரை கொண்டிருக்க தமிழ்நாடு அப்புறம் எப்படிங்க இருக்கும்? டிஷர்ட் போடுறது தப்புன்னு சொல்லலை, எங்கே போடணும்னு இருக்கு. சட்டமன்றத்துக்கு அரசு நிகழ்வுக்கு வருகிற போது ஃபார்மல்ஸ் என்று சொல்லப்படுகிற ட்ரெஸ்ஸை அணிஞ்சு வரணும். ஏற்கனவே அரசு ஊழியருக்கு ஒரு சட்டம் இருக்குது, அவங்களுக்கு ஆடை கட்டுப்பாட்டுக்கு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அப்போ உத்தரவு போடுற அரசு தானே முன்னுதாரணமாக இருக்கணுமா இல்லையா? துணை முதல்வர் அப்படி இல்லை, அவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கார். நாளைக்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு லுங்கியில் வந்தால் தாங்க வசதியாக இருக்குது அப்படின்னு லுங்கியில் வந்தால் ஏற்றுக்குவீங்களா? ஆக எதற்கும் உதவாத இந்த அரசை வருகிற போகியில், நான் தப்பாக சொல்லலைங்க, புதிய அரசை, விவசாயியினுடைய அரசை, விவசாயம் செழித்தாதான் நாடு செழிக்கும். வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோல் உயரும், கோல் உயர்ந்தால் கோன் உயர்வாங்க. இப்போ என்னன்னா குடி தான் உயர்ந்திருக்கு. எனவே நல்ல அரசை அமைப்பதற்கு நல்ல காலம் வந்திருக்கிறது. எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததை, மக்களை ஏமாற்றிய அரசை நீங்கள் நடத்தி கொண்டிருப்பதை, உங்களுடைய மகனை மீண்டும் முதலமைச்சராக அரியணத்திலே உட்கார வைக்க வேண்டும் என்ற ஆசையோடு நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற குடும்ப ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுவதை நீக்கி இது வருகிற தை நல்ல தையாக, இந்த தை வந்திருக்கிற தை நல்ல தையாக மலரட்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையட்டும். எல்லா மொழி பேசுகிறவருக்கும், எல்லா மாநிலத்தை சேர்ந்த சகோதரர்கள் இங்கு வாழ்வதற்கும் எவ்வித பிரிவினையும் இல்லாமல் நாம் தமிழர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிற பக்கம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசை அமைப்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நீங்கள் இரட்டை இலையிலே வாக்களித்து வழி பிறக்க வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் இன்பதுரை அவர்களே. நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ராஜீவ்காந்தி அவர்களை அன்போடு பேசுகிறார். அண்ணன் பல தைகளை சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அந்த தை நிறைவேற்றோம்னு. ஆனால் நிறைவேற்றி நேர எஜமா மோடி ஐயா அமித்ஷான்னு டெல்லிக்கு போய் நின்று ஐயா நான் அப்படி பேசிட்டு வந்தேன் ஐயா அது சரிங்களா ஐயா அப்படின்னு கேட்காம இருப்பீங்களான்னு எனக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு கடந்த காலத்தில் கேட்டிருக்கீங்க, அதனால் பரவாயில்லண்ணே, மகிழ்ச்சி. தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லோருக்கும் வழி பிறக்கட்டும். நான் தொடக்கத்திலேயே மிக தெளிவாக யார் குறித்து அவதூறு பேசாமல் பாஜக அண்ணன் மரியாதைக்குரிய கரு நாகராஜ் அவர்களை நோக்கி தான் முதல் கேள்வி வச்சேன். 20 மாநிலங்கள் நீங்கள் ஆளுறீங்கன்னு மகிழ்ச்சினேன். ஆனால் உங்களால் நரேந்திர மோடி அவர்கள் ஆளுகிற இந்த நாட்டில் இந்த மாநிலம் சிறப்பாக இருக்கிறது என்று எங்கள் தமிழ்நாட்டோடு ஒப்பிட முடியுதான்னு கேட்டேன். அண்ணன் அதுக்கு பதில் இல்லை. பரவாயில்ல, எங்கள் தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்து இத்தனை நிறைவேற்றீர்களா என்று சொன்னார்கள். அதில் ஒன்றுனா சொல்லும்போது பக்கத்து செந்தில்வேல் தோழரை என் தோலை பிடிச்சி இங்கே பாருங்க தோழர் நம்ம நிறைவேற்றலாம் சொல்கிறார் தோழன்றார். ஏன்னா பார்க்குற மக்களுக்கு தெரியுமில்ல, சமூக நீதி என்று நீங்கள் சொன்னீங்களே, மகளிருக்கு உரிமை தொகைன்னு அதில் சொன்னீங்களேன்னு அண்ணனுக்கு யாவும் இருக்கு நம்புகிறேன். 1000 ரூபா கொடுக்கலாம்னு எங்கள் முதலமைச்சர் சொல்கிற போது அந்த நாட்டுடைய இன்றைய பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய கட்சி சேர்ந்த நீங்கள் தான் அது எப்படிங்க சாத்தியன்றீங்க? தமிழ்நாட்டில் நிறைவேற்றின பின்னாடி இன்றைக்கி உங்கள் குஜராத்து, உங்கள் யூபி, உங்கள் பீகார்லாம் 1000 பத்தாதுங்க 2000 கொடுங்கன்றீங்க. பரவாயில்ல, இந்த திட்டம் வந்த பின்பு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏடுகள் எழுதுகிறது, பெண்கள் வேலைக்கு போனால் சாஸ்திரம் கெட்டு போயிடும், பெண்கள் வீதிக்கு வந்தால் தீண்டாமல் வந்துடும், பெண்கள் உழைப்புலாம் தீட்டுன்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டு நிரூபிச்சிருச்சு. எப்படி நிரூபிச்சிருச்சுன்னா, இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலங்களில் தமிழ்நாடு 52 விழுக்காடு இருக்கிறது என்று நிரூபிச்சாச்சு. இதுக்கு 1000 ரூபா தான் காரணம் நான் சொல்லலைன்னு. அதற்கு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக விதைக்கப்பட்ட விதை. எங்கள் தத்துவ மரபுகள் எங்கள் பெண்களை ஒன்றும் தொட்டா திட்டில் பார்க்கல. எங்கள் தாய்வழி சமூகத்தில் எங்கள் அம்மாவை மதிப்போம், மதிப்பு என்பது புனிதம் அல்ல, அவள் உரிமை என்று தான் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அப்படித்தான் வளர்ந்தோம். அதை இந்த தத்துவ மரபு பாஜக இப்போது கடைபிடிக்கிறதா? இங்கே தத்துவ சண்டை இருக்கிறது, இருக்கிறது. அந்த தத்துவ சண்டையில் நீங்கள் சொன்னதுதான் என்ன சொல்றாரு,
இந்த நாட்டில் எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதமும் சம்மதம்னா இங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, இங்க பாஜக நண்பர்களை சேர்த்தே சொல்றேன், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னோமா? கிறிஸ்மஸ் சந்தோஷம் சொன்னமா இல்லையா? எல்லாரும் சொன்னமா இல்லையா? ஆனா அண்டை மாநிலத்தில் பாஜக மாநிலத்தில் தேவாலயங்களை அடிச்சாங்களா இல்லையா? இது தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிற ஊர் பிறரை மதிக்கிற ஊர். நாங்க நடிக்க தெரியலன்னு எங்களுக்கு தத்துவ மரபு இருந்துச்சுன்னு பரவாயில்லண்ணே, தீபாவளி வாழ்த்து சொல்லுன்னு அவர் கருத்து. தீபாவளி வாழ்த்து புதுசாக சொல்றாரு. எங்க அண்ணன் காரைக்குடி போராளி ஹெச் ராஜா கேட்டதை கேட்குறாரு, தீபாவளி வாழ்த்து சொல்லுன்னு. நாங்கள் பல முறை கேட்டுட்டோம். ஏசுபிரான் பிறந்த தேதியே உலகம் சொல்லுதுயா. ஏசுபிரான் பிறந்தது உலகம் சொல்லுது. நபிகள் நாயகம் பிறந்த தேதியே உலகம் சொல்லுது. எங்கள் ஐயா வள்ளலார் பிறந்ததை நாங்கள் சொல்கிறோம். எங்கள் அண்ணன் அம்பேத்கர் பிறந்த தேதியை நாங்கள் சொல்கிறோம். எங்கள் புத்தன் பிறந்த தேதியை சொல்கிறோம். இந்த தீபாவளின்னு நரகாசுரனை அழிச்ச தேதியை நீ சொல்லுயான்னு சொன்னேன். நீ சொல்லலை, சொல்லு, நான் வாழ்த்து சொல்கிறேன்ட்டேன். அவ்வளோதான். எங்கள் அரசியல் தத்துவ அரசியல் தான். ஆரியங்கிற தத்துவம், சனாதனம்ங்கிற தத்துவம் எங்களை தாக்குகிற போது நாங்கள் தத்துவத்தால் தான் நிற்க முடியும். திட்டங்கள் வரும், திட்டங்கள் போகும், திட்டங்கள் வரும், திட்டங்கள் போகும். ஏதோ ஜல் ஜீவன்டாரு 2021 தான் இவங்க சொன்னாங்க, இந்தியர்களுக்கு நாம் தண்ணீர் கொடுக்க வேண்டும், இந்தியர்கள் எல்லாம் தாகத்தில் இருக்கிறார்கள், தண்ணீர் புனிதமான ஒன்று, ஜல் ஜீவன் கொடுக்கணும். உங்களுக்கு வரலாறு சொல்ல விரும்புகிறேன். 1971 காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நோய் வருது. அந்த நோய்க்கு பேர் நரம்பு சிலந்திங்கிற நோய். மருத்துவர்கள் போய் ஆய்வு பண்ணிட்டு இந்த நோய் எதற்கு வருகிறது என்று குன்றத்தூர் ஏரி பக்கத்தில் ஆய்வு பண்ணிட்டு எதற்கு வருகிறது என்று அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் சொல்கிற போது, நீரில் மாசு இருக்கு, ஆடு குடிக்கிற நீரை மனிதன் குடிக்கிறான், மாடு குளிப்பாட்டுற நீரை மனிதன் குடிக்கிறான், ஆடு மாடு எந்த குளத்தில் குளிக்குதோ அதையே எடுத்து குடிக்கிறான், இது நீரில் தூய்மை இல்லாதனால இந்த நரம்பு சிலந்தி நோய் வருதுங்க ஏங்கும்போது என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. ஒரு புது திட்டத்தை கொண்டு வரலான்னு சொன்னபோது தான் இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாடு எங்கள் மாநிலத்தில் பெரும் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அறிவித்தார், தமிழ்நாடு குடிநீர் வாரியம் என்று ஒன்றை கொண்டு வந்து அவர் சொன்னார், ஏப்ரல் 14 புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளில் நான் சொல்கிறேன், எந்த மகர் மக்களுக்காக குடிநீர் போராட்டத்தை நடத்தினாரோ அந்த நாளில் அறிவிக்கின்றேன், தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் தண்ணீர் தெருக்கு வரும் என்று. நீங்கள் 21 தான் ஜல் ஜீவன், நாங்கள் 71 தமிழ்நாடு குடிநீர் வாரியம் கொண்டு வந்துட்டோங்கய்யா. அண்ணன் சொல்கிறாரு, ரீல்ஸ் எடுத்துட்டாங்க இளைஞர்கள். அண்ணா பரவாயில்லண்ணே, ஆனால் ஒன்று கவனிச்சிருக்கணுமே, யாராவது கேட்டிங்களா? ஓடுற ட்ரெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின், ஓடுற ட்ராக் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ராக்கு. யாரா ஐயா மோடி ஐயா இவங்க சிஆர் உங்களோட மத்திய போலீஸ் பாதுகாப்புலாம் எங்கே போய் கேட்டுக்கணுமா இல்லையா? நாங்கள் இப்பவும் சொல்கிறோம், அந்த வட இந்திய இளைஞர் மீது கத்தியை காட்டிய என் இளைஞனாக இருந்தனால் நான் அவனோடு சேர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன். என் சகோதரனை, என் நாட்டை நம்பி நீ வந்தாய், உனக்கு சோறு கொடுக்குற, உனக்கு வாழ்க்கை கொடுக்குற மாநிலம் இந்த மாநிலம், அதனால தான் அவன் கைது செய்ய குண்டாசில் இருக்கான். அந்த மாணவன் காப்பாற்றப்பட்டு சொந்த ஊருக்கு போய் நிம்மதியாக இருக்கிறான். இன்னைக்கு தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம், தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு முதலிடம், இங்க இருக்கிற உள்நாட்டு ஒட்டுமொத்த வருமானத்தில் தமிழ்நாடு முதலிடம், பள்ளி பிடித்துவிட்டு கல்லூரிக்கு போகிற பெண்கள் ஆண்களில் தமிழ்நாடு முதலிடம், சூப்பர் ஸ்டேட் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டில் தமிழ்நாடு 2வது இடம். இது ஒரு நாளில் வந்ததல்ல, ஒரு நாளில் மாங்காய் காய்த்ததல்ல, ஒரு நாளில் மாங்காய் காய்க்கவில்லை. அன்பு கொண்டவர்களை, உங்களுக்கு தெரியுமா, 1968 வளர்ந்த மாநில பட்டியலில் 25 மாநிலங்களில் 24வது இடத்தில் தமிழ்நாடு இருந்தது. அப்பவும் இதிகாசத்தில் பேசினா, நாங்கள் தஞ்சாவூர் தரணியில் எங்கள் ராஜேந்திர சோழன் ஆண்ட போது யானை கட்டி போரடித்தோம், தேரை கட்டி போரடிச்சேன்னு கவுண்டமணி சார் கேட்குற மாதிரி, கப்பல் ஓடிச்சு, உனக்கு ஓடிச்சா? எங்கள் பேரறிஞர் அண்ணா வந்த பின்புதான் ஒருபடியை லட்சியமாக அரிசியை கொண்டு வந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒருவேளை உணவையும் சரியாக உண்கிறார்கள் என்றால் அது திராவிட இயக்கங்களுடைய, உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவருடைய அரசியல் தீரத்தில் தான். அந்த திராவிடத்தின் மீது உங்கள் மேலே தோழர் ஏறி நின்று மோடி, அமித்ஷாவும் RSS கும்பல் ஆட்டம் போட்டா முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின் எதிர்த்து கேட்பார். அந்த தத்துவம் இந்தியாவிற்கு வழிகாட்டும், திராவிட வழிகாட்டும், திராவிட திசை காட்டும். இந்த பொங்கல் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் சொல்கிறோம், தை பிறந்தால் வழி பிறக்கும். மீண்டும் 2.0 லோடிங். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களே, தேங்க்யூ. ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னதையே நம்ம மேற்கோளாக எடுத்துக்கலாம். தை பிறந்தா எல்லாருக்கும் வழி பிறக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அனைவருக்கும் வழி பிறக்குதோ இல்லையோ, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத தான் நம்மளாம் பொறுத்திருந்து பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் புதுசாக வந்திருக்கிறாங்க. அது எந்த வழியோ, அது நேர் வழியோ, பின் வழியோ, குறுக்கு வழியோ, எந்த வழியோ, இப்போ வழி கிடைச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா முதல் தேர்தல், தங்களை நிரூபித்து காட்ட வேண்டும்.
அது இடம் ஜெயிக்கிறதுலையோ இல்லை சதவீதம் பெறுறதுலையோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதுல காட்டிக்க வேண்டிய கட்டாயம் உள்ள தேர்தல். அதுக்கான வழியை அவங்க தேடிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க, 8% வச்சிருக்காங்க. ஆனால் அந்த 8% காப்பாற்ற வேண்டிய தேர்தல், நாங்கள் அதை வளர்க்குறோம் பாருன்னு காட்ட வேண்டிய தேர்தல். ஏன்னா ஊரெல்லாம் என்ன சொல்லுது, ஆகா விஜய் வந்துட்டாரு, இனிமேல் உங்களுக்கு எல்லாம் இல்லை, மார்க்கெட் இல்லை, கீழே போயிடும்னு ஊர் சொல்லுது. அது சரி அல்ல என்பதை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கேட்கவே வேண்டாம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தே ஆகணும். ஏற்கனவே 8 தோல்வி 10 தோல்வின்னு ஊரில் நிறைய விஷயம் அதிமுகவை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் தோல்வி பெறக்கூடிய இயக்கம் அல்ல, திமுகவுக்கான ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் தான், பாருங்க எங்கள் ஆட்சி அடுத்து வரும் அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. திராவிடம் 2.0 200+ நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 200+ன்னு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை நிறைவேற்றி காட்ட வேண்டிய கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. அதுக்கான வழியை அவங்க தேடிட்டு இருக்காங்க. இப்படி ஆளுக்கு அவங்களுக்கு தேவையான வழியை தேடிட்டு இருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம், டிவி பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லிட்டு மீம்ஸை போட்டுட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கக்கூடாது. நமக்கான வழி என்னன்னு நம்ம யோசிப்போம். நமக்கான வழி எது, நமக்கான சிந்தனை எது, இதில் யார் வெற்றி பெற்றால் நமக்கான வழி பிறக்கும் அப்படிங்கிறத யோசித்து நம்மளுடைய வழியை நாம் தேடி போவோம். அவரவர் அவருடைய பாதையை சரியாக கணிச்சு சரியாக நாம் முடிவெடுத்தாதான் நம்முடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். நம்ம எந்த முடிவெடுத்தாலும் இவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும், சரியா? இவங்களுக்கு எந்த குறையும் வரப்போகிறதில்ல. நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த தையில் சரியான முடிவை எடுப்போம். அனைவருக்கும் இந்த தையில் நல்ல வழி பிறக்கட்டும். தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம். இந்த அவையில் அமர்ந்து பேசியிருக்கக்கூடிய 6 ஆளுமைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அருமையான பார்வையாளர்களாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.